பசிக்குதா? குழம்பு சாம்பார் வச்சிருக்கேன்டா. கூடவா? வந்து மித்து கொடுத்துறாங்க. மித்து அடிப்பாங்க நாளைக்கு. எனக்கும் தம்பிக்கு இந்த வேன் பீஸ். வேன் பீஸ். வேன் பீஸ் ஸ்கூல் பீஸ் சேர்த்துக்கிட்டுமா. சரியா? 5 மாசத்துக்கு கட்டணுமா? உங்க அப்பா வேலைக்கு போக மாட்டேக்காரு, வெட்டிக்கு போக மாட்டேக்காரு. அம்மா பசிக்குதுமா. இந்த இரு தம்பி வெளியில கூட்டிட்டு வந்துடுறேன். நானும் சாப்பிடல. சாம்பார் வச்சிருக்கேன், பாவக்காய் இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி சாப்பிடுவோம். இரு கூட்டிட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கும். நல்லா இருப்பா. போய் உட்காந்து படி. இந்த வந்துடுறேன், கூட்டிட்டு வரேன். வா தம்பி சாப்பிடுவோம். சங்கரே, சாப்பாடு என்ன செஞ்சு வச்சிருக்க? தண்ணி குடிக்க போயிருக்காங்களா? சரி சரி. சாப்பிட்டியா? சரிப்பா சரிப்பா. சுந்தர, அண்ணன் அப்படி படிக்கிறான், நீ புக்கை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்க. அதான் போன வச்சுட்டு வாங்க. நான் என்ன படித்தேன் இன்னைக்கு? நல்லா உட்காந்து படி, சமணம் மட்டும் உட்காரு. நாளைக்கு என்ன இங்கிலீஷா? இங்கிலீஷ் புக்கு. சரிடா சரிடா, நல்லா படி. இந்தா, இங்கிலீஷ் பற்றி தெரியாது. நான் ஆடு குட்டிலாம் கட்டிட்டு இருக்கேன். ஆடை அடைக்காமல் போயிட்டா போகிறவங்க அம்மா பாட்டுக்கு. என்னடா இன்னும் 3000 கட்டணும்? 3 மாதம் 5 மாதம் கட்டாமையா இருக்கு. ஓ வரட்டும், அம்மா வரட்டும், அம்மா வரணும் கேட்போம். நான் கொடுத்தான் பைக்கில். எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். சரி, பள்ளிக்கூடத்தில் ஃபீஸு கட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? இப்போ பார்த்தா 3000 கட்டணுங்கிறாங்க. ஆமாம், 5 மாதத்துக்கு 3000 ரூபாயா? 2 பேர்த்துக்கு சேர்த்து எழுதி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வேற குழு பணம் கட்டணும். எனக்கு எப்படியாவது ஒரு 5000 ரூபா பரட்டி கொடுத்துருங்க. நாளைக்கு குழு பணமா? போன மாதம் தான் கட்டின மாதிரி இருந்துச்சு. அது போன மாதம் 5ஆம் தேதின்னு நாடு கடகடன்னு ஓடுது. கட்ட வேண்டாமா? இப்போ சொல்கிறேன், நாளைக்கு குழு பணம் மட்டும் கட்டிக்குவோம். ஸ்கூல் ஃபீஸு பொறுமையாக கட்டிக்குவோம். பொறுமையானா பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்தால் வைவாகன்னு சொல்கிறானே, அழுகுறான்ல சின்ன பையன். என்னான்னு கொஞ்சம் ஒரு 5 ரூபா ரெடி பண்ணுங்க. முன்னாடி நீ திருது போட்டு 5000 ரெடி பண்ண, ஆனால் பணத்து விலையதான் எனக்கு. அப்புறம் என்ன செய்யறது? கட்டித்தானே ஆகணும். குழு பணமாக பொறுமையாக கட்டிக்கலாமா சொல்லி வை நாளைக்கு. அப்படிலாம் 12 பேர் சம்மந்தப்பட்டது. எல்லாரும் கட்டும்போது நம்மளும் கட்டித்தானே ஆகணும். சண்டைக்கு வந்துடுவாங்க 11 பொம்பளைகளும். ஆளோட ஆளை நம்மளும் கட்டித்தான் ஆகணும். வாங்கும்போது மட்டும் இனிக்குது, கட்டும்போது இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கீங்களே ஐயோன்ட்டு என்ன செய்யறது? குடும்பத்தை வாங்கி நானும் எனக்கா வச்சுக்கிட்டேன், வீட்டுக்காக செலவு பண்ணேன். அப்புறம் நான் எனக்கா செலவு என்ன ஒரு ஆள். இப்போ என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க காலையில். ரெடி பண்ணி கொடுக்குறேன். சரி, நாளைக்கு பார்த்து எப்படியாவது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வாங்க, கட்டி விட்டுருவோம். இங்கே ரெடி பண்ணுறது ஏற்கனவே சுந்தரமூர்த்தி வாங்க பணத்தை இன்னும் கொடுக்கல. ஒரு 10000 ரூபா கொடுக்கணும். ஏற்கனவே வட்டி காசு 3000 தரணும், கொடுக்கல. 3 மாதம் ஆகி போச்சு. நம்மளுக்கு பணம்னா அவருக்கு தான் போய் கேட்கணும், வேறு வழி கிடையாது. கேளுங்க, அதெல்லாம் அண்ணாச்சி தருவார். அண்ணா அவர் தருவன்ட்டார். ஏன்டி நீ ஒரு ஆள் கேட்கணும், கேட்டு தான் பார்க்கணும். கேட்டு வாங்கிட்டு வரான். சரி பார்த்தா போயிட்டு வாங்க. அண்ணா அண்ணா அதாண்ணா பெருமாள் வந்திருக்கேன். வாயா பெருமாள், வா வா. அப்பா 6 மாதம் ஆச்சு இந்த பக்கம் வந்து. வீட்டுக்கு வந்தா ஆளே இருக்க மாட்டேங்கிறீங்க. வேலைக்கு உட்காந்துருப்போம், பஸ் ஸ்டாண்டில் அதெல்லாம் பார்க்க தெய்வத்தை பார்க்குற மாரி இருக்கியா? தம்பி 2 டீ வாங்கிட்டு வரா தம்பி. உங்களை பார்த்து செருப்பு வேற தேஞ்சு போச்சு. 2-3 செருப்பு வாங்கிட்டேன். உங்கள் வீட்டுக்காரங்க வந்தால் இந்த வந்துருவாங்க, இங்கே தான் போயிருக்காங்க, அங்கே தான் போயிருக்காங்கிறாங்க. சரி, ஒரு 5000 பணம் வேணும்ண்ணா. என்னையா பணம் கொடுக்க வந்திருக்கேன்னு பார்த்தா நீ பணம் கொடுங்கன்னு வந்து நிற்கிறா.
ஏற்கனவே பணம் கொடுத்த பணம் என்ன ஆச்சு? நீ பாட்டுக்க மேல மேல வாங்கிக்கிட்டே இருக்கிற. பணம் நீங்க வாங்கின இந்த ஒரு மாத்திரை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போன 10,000 ரூபா வாங்கிட்டு போனா 10,000 ரூபா வாங்கிட்டு போனல. என்னைக்கு வரது? என்னைக்கு தரேன்னு சொல்லியிருந்தா? ஒரு மாசத்துக்கு தரேன்னு சொல்லிட்டு போனேன். 6 மாசமா ஆச்சு ஒன்னு ஆளா பார்த்து இன்னைக்கு தான் வந்திருக்கிற. சரி, நீ ஏதோ பணம் கொடுக்க தான் வந்திருக்கேன்னு பண்ணா பணம் கேட்கறதுக்கு ஏன்டே பணம் கேட்க வர நீனு? நான் எங்க போறது? நான் போய் யார்கிட்ட போய் கேட்கறது? சொல்லுங்க. பணம் வாங்குனீங்கல்ல, கொடுக்கணும்னு இருக்கா இல்லையா? எல்லாருமே அதெல்லாம் சொல்றாங்க. வேலை ஒண்ணும் இல்ல, வேலை ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா எதுக்குதான் கடன் வாங்குறீங்க? போன வாட்டி 10,000 வாங்கினீங்க, எதுக்கு வாங்கின? கடன் இது வேலைக்கு தானே வாங்கினேன், வேலை இல்லைன்னு தானே சொல்லி வாங்கினேன். பணம் வாங்கும்போது நாங்களாம் கடவுளா தெரிகிறோம் உங்களுக்கு. பணம் இங்க திருப்பி கொடுக்கும்போது யமனை பார்க்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு. வீட்டில் ஆள் இருக்கிறது கிடையாது. தெரியாத மாதிரி பேசுறீங்களா? என்னண்ணா தெரியாதால்தான் அப்படி செய்றீங்க. தெரிஞ்சாலும் அப்படி செய்றீங்க. தெரியாதால அப்படி செய்யல. தெரிஞ்சாலும் அப்படி செய்றீங்க. தெரிஞ்சாலும் தான் பணம் கொடுத்துட்டு இந்த உங்க வீட்டில் போய் கேளு, எத்தனை வாட்டி வந்திருப்பான்னு, எத்தனை முறை வந்திருப்பான்னு பாரு. உங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? பணம் வந்து அவனுக்கு கொடுத்துருக்கலாம். என்ன 6 மாசமாவா? ஒரு மாசம் சொல்லலாம், 2 மாசம் சொல்லலாம். என்ன தொடர்ந்து உனக்கு என்ன நான் அதிக வெட்டி கொடுத்துருக்கேனா? சொல்லு பாப்போம். நல்லா பொழப்பு அங்க பொழப்பு. இப்ப எதுக்கு கடன் வாங்க வந்திருக்கீங்க? பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா அதான் வாங்க வந்தேன். ஸ்கூல் ஃபீஸ் தான். தம்பி டீ வேணாம்ப்பா, நிப்பாட்டுப்பா. நான் வேற வெளில போக வேண்டியது இருக்கு. எதுவும் பணம் எடுத்து வந்தீங்களா? பணம் வாங்க வந்திருக்கேன். பணம் வாங்கினா என்கிட்ட இருந்தா தானே நான் கொடுக்கறதுக்கு. நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நிறைய அதான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வேணுக்கு பணம் கட்டணும். அப்படின்னா இங்க வருவீங்க. மற்ற நேரத்துல நாங்க தேடிட்டு அலையணும் உங்களை, பணத்தை கொடுத்து விட்டு. வேற யார் மேல கோபமா? என் மேல இவ்வளவு கோபமா பேசுறீங்க? என்ன ஏன்னா 10,000 நான் பெறமாட்டேன். 10,000 ரூபாய்க்கு பொறுமை இப்பெல்லாம் 1 ரூபா காசு நம்புறதே பெரிய விஷயமா இருக்கியா? நீ 10,000 ரூபா கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதுக்கு வட்டியும் இல்லை. இப்போ உங்ககிட்ட இருக்கியா பணம்? இது 10,000 ரூபா வட்டி பணம் இருக்கு. வட்டியை கொடுத்திருந்தா இவ்வளவு பேச்சு கடன் இருக்கா? என்ன பணம் தான் ஏன்னா உங்ககிட்ட வர போறேன். இப்போ உங்ககிட்ட இப்போ 3,000 ரூபா வட்டி பணமே நிக்குது. அந்த 3,000 ரூபா இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்தோம்னா ஏன் குடும்பம் எப்படியா போவோம்? அதை வச்சு தானே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சத்தம் போடாங்கன்னா வெளியில பார்க்கலாம், அசிங்கமா நிற்பாங்க. அசிங்கமா வர்றவங்க அப்படிலாம் கடன் வாங்கக்கூடாதுயா. கடன் வாங்க ஆசைப்படக்கூடாது. அசிங்கமான்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடாது. ஐயோ அசிங்கமா இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கடன் வாங்கக்கூடாது. அசிங்கத்தை பார்த்தா சோறு தின்ற முடியுமா? பைத்தியம் இந்த மாதிரி இருக்குண்ணா. இந்த மாட்டி கூட கொடுங்க. தை பிறந்த உடனே உங்களுக்கு கணக்கை முடிச்சிடுறேன் நான். நீங்க ஒன்றை பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டாம். உங்கள்கிட்ட 2 லட்சம் 3 லட்சம் வாங்கி கொடுத்த காலம்லாம் நான் தான் கொடுத்து எவ்வளவோ வட்டி கொடுத்துருவேன் உங்களுக்கு. என்ன நீங்க இந்த 3,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களாண்ணா? சரி, காலைல வந்து வாங்கிக்க பணம். இப்போ அர்ஜென்ட்ண்ணா, காலையில வந்து வாங்கிக்கப்பா. நாளைக்கு காலையில் வேனில் கொடுத்து விடணும் பிள்ளைங்களுக்கு. வேனில் கொடுத்து விடணுமா? ஆமா. நீங்க காலையில் வந்துட்டா நீங்க பாட்டு வாக்கிங் போறீங்க, போயிருவீங்க. அப்புறம் அக்கா இருப்பாங்க, அவங்க பதில் சொல்லி பொழுது ஓடி போயிருந்தா எனக்கு இந்த வாட்டி செஞ்சு கொடுங்க. சரி சரி, வரைய விட மாட்டாங்க உங்களை. இந்த வாட்டி கொஞ்சம் நேரம் உட்காரு. ஒரு ஆள் வருவாப்புல, பணம் கொடுக்குறான்னு இருக்காப்புல. வேணா பேங்க்கு தான் போகணும். ஏன்னா பேங்க்ல நினைச்ச நேரம்லாம் திறந்தா வச்சிருக்காங்க. நீ கொடுக்குற 3,000 ரூபா, நீ கொடுக்குற 500 ரூபா வட்டி காசை வச்சுக்கிட்டு நாங்கள் சோறு திங்க முடியுமா? நாங்களும் பாடுபட்டுட்டு தான் உழைக்கிறோம், சும்மா கிடையாது. சரி சரி உட்காரு. ஏன் நின்றுகிட்டு இருக்கா? பெருமாளை வந்து நிற்க வைக்க கூடாதுல்ல, உட்காருங்க. பணம் வாங்கிட்டு போற, கரெக்டாக இருந்துக்கா. பணத்தை எண்ணிக்க வட்டியெல்லாம் எடுத்துக்கல. என்ன உள்ளக்கு பீஸ் கட்டணும்ங்கிறதுக்காக தான் பணம் கொடுக்குறான். இல்லைன்னா பணம் இல்லைன்னு இருப்பான். ரொம்ப நன்றிண்ணா. டியூஷன் போயிருக்கான். பணம் வாங்கிட்டீங்களா? பணம் 3,000 தான் வாங்கினேன். அந்த 3,000 படாத போட்டுட்டோம். அப்புறம் நாளைக்கு குழு கட்டுறதுக்கு குழு கட்டு நாளா செய்யுது. குழு கட்டு இல்லை வேன் ஃபீஸ் கட்டு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டு. என்னை ஆளை விட்டுருப்பான். நாளாக அவன் ரெண்டு வாங்காட்டி போதும் ஆகிடுச்சு. நாளை அசிங்கமாக படுத்தாது பாடு. அவருக்கு 3 மாதம் இருந்தாலும் சாமி மாதிரி காசை கொடுத்தாரு. ஃபோன் அடிக்குது. கொடுத்தீங்கன்னா சிரிச்சிருக்கும். ஃபோன் அடிக்குது, யாரும் பார்ப்போம். இந்தா யாரு? பத்துமாக்கா ஃபோன் பண்ணுது. அக்கா என்னக்கா
பனையர் இருக்கா 1000 ரூபாய் இருக்காக்கா? நான் எனக்கு இன்னும் பார்க்கலக்கா, இந்த பார்க்குறேன். சரிக்கா, ரொம்ப சந்தோஷங்க்கா. புழுக்கட்டை என்ன செய்யன்னு தவிச்சு போய் கிடந்தேன். என்ன பண்ணணும்? உண்மை தொகையா? அந்த கொடுக்கா 1000 ரூபாய் ஏறிட்டான்னு பாரு முதல்ல. இருக்கா, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். சுந்தர கத்தியை கீழே கையை கிழிச்சு விடா. பனையர் இருக்கு, இதுல 1000 ரூபாய் இருக்கு. சரி சரி கடவுள் மாதிரி 1000 ரூபாய் இருக்கு. கேட்டு வாங்கி கட்டி விடுவா. இன்னும் ஒரு 1000 ரூபாய் தான் வேணும், எப்படியா பரட்டி ம் நாளைக்கு கட்டிடுவோம்.